ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலிருந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கொரியன் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் காமெடி, சூப்பர் நேச்சுரல், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி, த்ரில்லர் அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு ட்ராமா தான். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனையே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பேரு ஜியா. சில பேர் செத்ததுக்கு பிறகும் நிறைவேறாத ஆசையோடும் பழிவாங்குற நோக்கத்தோடும் பேயா அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்கள அழிச்சு இந்த உலகத்தை விட்டு அவங்களோட உலகத்துக்கு அனுப்புறது தான் ஹீரோயினோட வேலை. இப்போ கூட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேயை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் உள்ள போயிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு பக்கத்துல தான் அந்த பேய் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்தா அந்த பேய் ஜியாவுக்கு பின்னாடி தான் இருக்கு. பேய் நமக்கு பின்னாடி தான் இருக்குங்கிறது ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருது. அந்த பேயும் ஹீரோயினையும் அட்டாக் பண்ண வர கரெக்டா ஜியாவும் அவன் பேக்ல இருந்து கன் எடுத்து ஷூட் பண்றா. அதுல இருந்து சீல்டு மாதிரி கிரியேட் ஆகுது. அதை தாண்டி அந்த பேயினால வெளியில வர முடியல. அதனால அந்த பேய் பாத்தீங்கன்னா இந்த பக்கமா எகிரி குதிச்சு மேல போக பின்னாடியே ஜியாவும் துரத்திட்டு போறா. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த இடத்துக்குள்ள அந்த பேயை எப்படியோ டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து அது வெளியில போகாத மாதிரி அந்த இடத்த சுத்திலும் மேஜிக்கல் சீல்ட கிரியேட் பண்றா. அதனால அந்த பேயும் நல்லா வசமா மாட்டிக்குது. உடனே ஜியா பாத்தீங்கன்னா அவளோட அசிஸ்டண்ட பார்த்து கண்ணை காட்ட அவனும் அவன் கழுத்துல இருந்த டாலரை கழட்டுறான். உடனே அந்த பேய் அந்த அசிஸ்டன்ட் உடம்புக்குள்ள போயிடுது. அசிஸ்டன்ட் உடம்புக்குள்ள போன பேய் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட பயங்கரமா சண்டை போடுது. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பேயவே அசால்ட்டா அடிச்சு பந்தாடுறா. ரொம்ப நேரம் ஹீரோயினுக்கும் பேய்க்கும் சண்டை நடக்குது. கடைசியில ஜியா எப்படியோ அந்த பேயை மடக்கி பிடிச்சு கொண்ட ஊசியை எடுத்து அந்த பேயோட நெஞ்சிலேயே குத்துறா. அந்த பேயும் அழிஞ்சு போயிடுது. ஹீரோயின் இப்படி ஒவ்வொரு பேய் அழிக்கும் போதும் அவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களும் ஹீரோயினுக்கு விசுவலா தெரியும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கண்ணை முடிச்சு ஹீரோயின் கிட்ட அந்த பேயை அழிச்சிட்டீங்களான்னு கேக்குறான். ஜியாவும் முடிஞ்சதுன்னு தலையாட்டுறா. அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுறாங்க. இந்த லேடி பேர் தான் ஜங். இவங்க தான் ஹீரோயினோட மேனேஜர். இப்ப கூட ஒருத்தர் எங்க வீட்டுல நைட் டைம்ல ரூப் டாப்ல பயங்கரமா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போதான் ஹீரோயினும் அங்க வரா. ஆனா அவ வர ஸ்டைலே தெரியும் ஹீரோயின் எவ்வளவு ரக்கடான பொண்ணு, எவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுவான்னு. அங்க வந்ததும் அவர்கிட்ட என்ன கேக்குறானா, நீங்க யாரையாவது கொலை பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறா. இதை கேட்ட அந்த ஆளும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இல்லையே நான் இது வரைக்கும் கொலையெல்லாம் பண்ணது இல்லைன்னு ஒரு வித தடுமாற்றத்தோட சொல்றான். இதுல இருந்தே தெரியுது இவன் ஏதோ பண்ணிருக்கான்னு. உடனே ஜங் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு இடத்துல எக்ஸர்சைஸ் பண்ணணும்னா ஒரு சில விஷயம் எங்களுக்கு தெரியணும், அப்பதான் எங்களால அதை ப்ராப்பரா பண்ண முடியும்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ஆளு சொல்றான் கார் ஆக்சிடென்ட்ல தான் ஒருத்தரை கொண்டு இருக்கானாமா. அதை தவிர நான் வேற எந்த கொலையும் பண்ணதில்ல. எக்ஸர்சைஸ் பண்ணா அந்த பேய் என் வீட்டுல இருந்து போயிடுமா, நான் வேணும்னா அதுக்கு சாப்பாடு ட்ரிங்க்ஸ் அது மாதிரி ஏதாவது ரெடி பண்ணட்டுமான்னு கேக்குறான். இதை கேட்ட ஜியா பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா உடம்பே இல்லாத ஆவிக்கு சாப்பாட்டை கொடுத்து என்ன ஆக போகுது, எனக்கு என்னமோ நீங்க ஆவிகளை கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது, என்ன நடந்துச்சுன்னு நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் என்னால அந்த பேயை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு ஜியா அங்க இருந்து கிளம்பிடுறா. வெளியில வந்து அவ வீட்டை பாக்குற அங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. கையில ஒரு வித்தியாசமான கேமரா வச்சுக்கிட்டு வேற யாரோ வீட்டுக்கு வெளியில நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ அங்க வந்து அந்த வீட்டோட ஓனர் யாரு நீ பர்மிஷன் இல்லாம நீ பாட்டுக்கு அடுத்தவங்க வீட்டை போட்டோ எடுத்துட்டு இருக்கேன்னு கேமராவை புடுங்கி பாக்குறாரு. அந்த போட்டோல இவர் வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்து இவரு பயப்படுறாரு. உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இது உங்க வீடு தானேன்னு கேக்குறான். அதுக்கு அவரும் ஆமாப்பா என் வீடு தானே சொல்றாரு. உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவரை இங்க வாங்கன்னு ஒரு ஓரமா கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல கொஞ்ச நாளாவே அமானுஷ்யமா சில விஷயம் நடக்குதான்னு கேக்குறான். காரணமே இல்லாம லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுதா, நடுராத்திரியில வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேக்குதான்னு கேட்க அவரும் ஆமாப்பா ஆமான்னு சொல்றாரு. உடனே ஹீரோவும் அப்படின்னு உங்க வீட்டுல பேய் இருக்கு, வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் ஏதேதோ மிஷின் எல்லாம் வச்சு செக் பண்றான். அப்ப அந்த மிஷின்ல இருந்து சத்தம் வருது. நான் நினைச்சது சரிதான், உங்க வீட்டுல பேய் இருக்கு, ரீசெண்டா யாராவது உங்க வீட்டுல இறந்துட்டாங்களான்னு கேக்குறான். அப்படி யாரும் இல்ல, ஆனா அந்த வீட்டோட பழைய ஓனர் இந்த மரத்துல தான் தூக்கு போட்டு இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு அந்த ஆளும் பயப்படுறாரு. இப்ப என்ன பண்றதுன்னு அந்த ஆளு பயப்பட உடனே ஹீரோ பயப்படாதீங்க, நானே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி பேய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், உங்க வீட்டுல இருக்க பேயை விரட்ட வேண்டியது என் பொறுப்பு, ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகுன்னு சொல்ல அவரும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல தம்பின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ அப்படியே திரும்பி லைட்டா சிரிக்கிறான். அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோயின் வீட்டுல தான் காட்டுறாங்க. ஜியா டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பிளாக் கலர் ஷூ ஒன்னு பிடிச்சு போக உடனே அதை ஆர்டர் பண்றா. பேசிட்டு இருந்த காலும் பேச பேச கட் ஆகுது, கேண்டிலும் அணையுது, டிவியும் ஆஃப் ஆகுது. உடனே ஜியா நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது தீய சக்தி உள்ள வந்துருச்சான்னு அவ பவரை யூஸ் பண்ணி பாக்குறா. அப்ப மேல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அப்படியே மெதுவா நடந்து வரா. அப்போ கஃபோர்ட்ல இருந்த எல்லா ஷூவும் கீழே விழுது. அந்த சத்தத்துல ஜர்க்கான ஜியா பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவா போய் கீழே விழுந்த எல்லா ஷூவையும் அடுக்கி வச்சிட்டு இருக்கா. அப்போ உள்ள இருந்து சத்தம் கேக்குது, அப்படியே மெதுவா உள்ள போறா. அப்போ அவ முன்னாடி சறுக்குன்னு ஒரு பேய் வந்து நிக்குது. அப்போ ஜியா அந்த பேயை பார்த்து அம்மா ஏமா இப்படி பண்ற, எப்ப பாரு இப்படிதான் எல்லாத்தையும் கலைச்சு வச்சிடுறேன், ஆனா அதை அரேஞ்ச் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு இங்க பாரு இந்த எல்லா ஷூவும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் வேற வேற டிசைன், உனக்கு ஃபேஷனை பத்தி என்ன தெரியும்னு சொல்ல ஜியாவோட அம்மா முறைக்கிறாங்க. அதனால டென்ஷனான ஜியா பாத்தீங்கன்னா யாரு மேல கோவத்தை காட்டுறதுன்னு தெரியாம பஞ்சிங் பேக்க போட்டு குத்துன்னு குத்துறா. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், என்னோட சொந்த காசுல ஷூ வாங்க நினைச்சது தப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அங்க மேனேஜர் ஜாங்க வந்து பேய் மாதிரி நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஜியா ஒரு செகண்ட் பயந்துடுறா. இப்ப டைம் என்னன்னு தெரியுமா, எவ்வளவு நேரமா இந்த பேக்க போட்டு குத்திட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. ஏன் அப்படி எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு ஜியா கேக்குறா. அதுவா நைட்டே ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆமா இது என்னது ஒரே நாள்ல இவ்வளவு சிகரெட் பிடிச்சியான்னு கேக்குறாங்க. இல்லையே இது ஒரு வாரமா பிடிச்சதுன்னு சொல்றா. அப்படியா, அதை நானும் நம்பிட்டேன்னு அவ கையில இருந்த சிகரெட்டை புடுங்கி வச்சுட்டு எல்லா பசங்களும் வந்துட்டாங்க, வா போய் நமக்கான அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ணலாம்னு கூட்டிட்டு போறாங்க. மொத்தம் இங்க 6 பசங்க வந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் எக்ஸர்சைஸ் பண்ணும்போது இருந்த பையனும் இருக்கான். அவன் பேரு கங்தே. இப்ப இவங்களோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா இந்த 6 பேர் முன்னாடியும் உப்பை வச்சு அதை தாண்ட சொல்றாங்க. அப்படி அவங்களும் தாண்டாங்க. அதுல 2 பேருக்கு முன்னாடி இருந்த உப்பு மட்டும் ப்ளூ கலர்ல மின்னுது. அதனால மத்த 4 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு இவங்க 2 பேரை மட்டும் செலக்ட் பண்றாங்க. இதுல கங்தே
ஜியோவும் ஒருத்தன். அடுத்து இவங்க 2 பேருக்கும் 2வது டாஸ்க் என்னன்னா இந்த மாடிப்படியை ஏறி மேல போகணும். அங்க மேல பாத்தீங்கன்னா ஜியாவோட அம்மா நின்னுட்டு இருக்காங்க. இது இந்த பசங்களுக்கு தெரியாதல்ல, ஜியாவுக்கு மட்டும் தானே தெரியும். அப்ப அந்த பையன் என்ன கேக்குறான்னா இந்த ஸ்டெப்ஸ் ஏறினா $1000 தருவீங்களான்னு கேக்குறான். ஹீரோயினும் நீ மட்டும் இந்த படி மேல ஏறி போயிட்டீனா $1000 என்ன அதுக்கு மேலேயும் தரேன்னு சொல்றா. இது கேட்ட அந்த பையனும் குசியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், எதுவும் ஆகல. ஆனா செகண்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஏதோ எனர்ஜி வந்து அடிச்ச மாதிரி இருக்கு. அவனும் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அடுத்து கங்தேவை போக சொல்றாங்க. அவனும் மயங்கி கிடக்கிறவன ஓரமா தள்ளி விட்டுட்டு என்னால முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டே ஏறான். ஆனா அவனாலையும் 2 ஸ்டெப்புக்கு மேல எடுத்து வைக்க முடியல, மயங்கி விழுந்துடுறான். இதை பார்த்த ஜியா ரொம்பவே ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் சோபால கொண்டு போய் போட்டுறாங்க. அப்ப ஜங் இன்னைக்கும் நம்ம தேடுற அந்த ஸ்ட்ராங்கான ஆள் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒருத்தர் வீட்டுல பேய் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவன் பேரு தான் பார்க். இவன் ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏதோ ஆண்டனா மாதிரி எதையோ கொண்டு வந்து அவர் வீட்டுல செட் பண்ணிட்டு இது உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க வீட்டுக்குள்ள எந்த பேயும் வராதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள போக இவங்களும் வெளியில வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கின காசு எடுத்து பார்த்துட்டு நக்கலா சிரிக்கிறானுங்க. ஆக்சுவலா ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ராடு பையன். ஹீரோக்கு பேய் ஓட்டெல்லாம் தெரியாது. உண்மையாலும் பேய் இருக்கான்னு கூட ஹீரோக்கு தெரியாது. இப்ப இவர்கிட்ட ஏமாத்தி வாங்கின காசுல ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரியான காரை ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்து பார்க்கும் ஹீரோவும் நல்லா ஊரை சுத்தி ஃபன் பண்றாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு சிக்னல்ல வெயிட் பண்றாங்க. அப்ப ஹீரோக்கு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோ யார்கிட்டயோ கடன் வாங்கியிருப்பான் போல, அவன் தான் கால் பண்றான். அதனால ஹீரோ காலை அட்டன் பண்ணல. ஆனா அந்த கடன் கொடுத்தவன் இவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் கார்ல இருந்து இவங்களை பாத்துக்கிட்டே கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனை ஹீரோ இன்னும் பார்க்கல. ஆனா பார்க் பாத்துறாரு. ஹீரோ கிட்ட சொல்ல உடனே ஹீரோவும் காரை எடுத்துட்டு அங்கிருந்து போக இதை பார்த்து அவனும் ஹீரோவை சேஸ் பண்ண ரொம்ப நேரம் இந்த சேசிங் நடக்குது. எப்படியோ ஹீரோ அவனுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு அவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட. இதனால அவன் பயங்கரமா கடுப்பாயிடுறான். அடுத்த டைம் நீ என் கையில கிடைச்சா செத்தடான்னு சொல்றான். அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு லக்ஸரியான ஹோட்டலுக்கு தான் வரான். அப்போ பார்க் ஹீரோவை பார்த்து எதுக்குடா ஒரே நாள் இப்படி எல்லா காசையும் செலவு பண்றேன்னு கேட்கறான். டே நைட்டு தூங்கி காலையில எந்திரிச்சா தான் நிஜம். அதனால சான்ஸ் கிடைக்கும் போது லைஃபை என்ஜாய் பண்ணி வாழணும்னு சொல்றான். அப்படி அங்க கட் பண்ணி ஹீரோயினும் ஜங்கும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்ப இருக்க பசங்க எல்லாரும் ரொம்பவே வீக்கா இருக்கானுங்க. நமக்கு எப்பதான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் கிடைப்பான்னு தெரியலன்னு ஜங் சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயின் சோகமாயிடுறா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, ஒரு வேளை கடைசி வரைக்கும் எங்க அம்மாவோட எனர்ஜியை தாங்குற மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளை நாம கண்டுபிடிக்க முடியலன்னா என் அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்னு ரொம்பவே ஃபீல் பண்றா. இறந்து போய் ஆத்மாவா சுத்திக்கிட்டு இருந்த எத்தனையோ பேரை நான் அவங்களோட உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஆனா என்னால என்னோட அம்மாவை நல்லபடியா அனுப்ப முடியும்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு படுக்க போயிடுறா. அப்போ அவ பக்கத்துல அவ அம்மாவும் இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றானா, அம்மா நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஆளை கண்டுபிடிச்சு உன்னை நல்லபடியா அனுப்பி வைப்பேன்னு சொல்றான். ஆனா அவன் முகத்துல அவ்வளவு சோகம் தெரியுது. அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. நல்லா ஹாயா ஸ்விம்மிங் பூல்ல படுத்துட்டு இருக்கான். அப்போ தண்ணிக்கடி இருந்து 2 பேய் கை வந்து ஹீரோவை பிடிக்கிற மாதிரி வருது. அப்போ அவன் கழுத்துல இருந்த டாலர் பிளிங்க் ஆகுது. அப்போ அதுல இருந்து வந்த பவர்னால ஹீரோவை அந்த பேயினால தொட முடியல. திடீர்னு பார்த்தா ஹீரோ கத்துறான். என்னன்னு பார்த்து இது எல்லாம் கனவு. ஆனா பயத்துல அந்த டாலரை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கான். இந்த டாலரை நல்லா பாத்துக்கோங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் கங்தே போட்டிருந்தா அதே டாலர். அதே மாதிரி ஹீரோ கிட்ட எப்படி வந்துச்சுன்னு போக போக பார்க்கலாம். அப்போ ஹீரோ அவன் சின்ன வயசுல நடந்ததை நினைச்சு பாக்குறான். இவனோட அங்கிள் சின்ன பையனா இருக்க ஹீரோ கிட்ட நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த டாலரை மட்டும் கழட்டிடாதுன்னு சொல்றாரு. அடுத்த சீன்லயே அவர் இறந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஹீரோவோட பாட்டி என் பையன் கண்டிப்பா தற்கொலை எல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், வேற ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி அழுதுட்டே போறாங்க. இதை எல்லாத்தையும் ஹீரோ நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்க் கிட்ட வந்து அடுத்து நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சிருக்குன்னு சொல்றான். இதை கேட்ட பார்க் எக்ஸைட்மெண்ட்ல நிஜமாவான்னு கேட்க ஆமா, அந்த கம்பெனியோட பேரு ட்ரீம் ஹவுஸ். இந்த கம்பெனி அவங்களோட பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே திவாலாயிருச்சு. அதனால இந்த அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்கின 2 பேர் அந்த பில்டிங்கோட ரூஃப் டாப்ல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் அங்க பேயா சுத்திட்டு இருக்கிறதா ஒரு ரூமர் இருக்கு. சோ நாம போய் அந்த பில்டிங்கோட ஓனர் கிட்ட நம்ம கைவரிசையை காட்டி ஒரு பெரிய அமௌண்டா கறந்துடலாம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே அந்த பில்டிங்கை தான் காட்டுறாங்க. இந்த வயசானவர் தான் இந்த பில்டிங்கோட ஓனர். ரெண்ட்டை பாதியா குறைச்சா கூட யாரும் இங்க வந்து இருக்க தயாரா இல்ல. அவர் வைஃப் கிட்ட நீ இங்கே ஏறு, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த அம்மாவும் வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆன மாதிரி தெரியுது. அந்த அம்மாவும் பயத்துல சுத்திலும் திரும்பி பாக்குறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்க்கும். இவங்க செட் பண்ண சிசிடிவி மூலமா இங்க என்ன நடக்குதுன்னு வெளியில வேன்ல இருந்து பாத்துட்டு தான் இருக்காங்க. அப்படியே ரெஸ்ட் ரூம் போன இந்த பெரியவர் தான் காட்டுறாங்க. திடீர்னு லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது, கதவு தானா திறக்குது. அப்ப ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. உடனே இவரும் நல்லா குனிஞ்சு பாக்குறாரு. பார்த்தா பேய் கால் மாதிரி தெரியுது. உடனே பயந்தடிச்சு வெளியில வந்து பாக்குறாரு. இப்ப வெளியில யாரும் இல்ல. அப்போ அவரோட வைஃப் அவருக்கு முன்னாடி தான் போற மாதிரி இருக்கு. இவரும் ஹனி ஹனின்னு கூப்பிடுறாரு. ஆனா அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால இவரும் பின்னாடியே போறாரு. ஆனா இங்க ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சிசிடிவில இந்த பெரியவர் மட்டும் போற மாதிரி தெரியுது. இவரே என்னடா தன்னப்பால பேசிட்டு போயிட்டு இருக்காருன்னு பேசிட்டு இருக்கும்போது சிசிடிவி கட் ஆயிடுது. இவரும் அவர் வைஃப் கூப்பிட்டுக்கிட்டே மொட்டை மாடிக்கு வந்துடுறாரு. அப்ப அவரோட வைஃப் அந்த ரூஃப் டாப்போட எட்ஜ்ல நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவரும் பயந்துட்டு ஏமா அங்க என்ன பண்ற, கீழ இறங்குன்னு சொல்றாரு. ஆனா அவங்க எந்த பதிலும் சொல்லாம அங்க இருந்து குதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் நல்லா கண்ணு முழிச்சு பார்த்தா இவர் தான் இந்த ரூஃப் டாப்போட எட்ஜ்ல நின்னுட்டு இருக்காரு. அப்போ கரெக்ட் டைம்ல அங்க வந்து அவரோட வைஃப் அவரை கீழே இறக்கி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு 2 பேருமே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கே தெரியலமா நான் இங்க எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு அவரும் அழுவுறாரு. அப்போ அவங்க முன்னாடி ஒரு பேய் நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா முகத்தை காட்டல. இங்க ஹீரோவும் சிசிடிவி ஏன் ஒர்க் ஆகல என்னாச்சுன்னு பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அப்ப அந்த பெரியவரோட வைஃப் கால் பண்ணி அங்க நடந்தது எல்லாம் சொல்லி நீங்க தான் சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் ஃப்ரெண்டும் அடுத்த பலியாடு சிக்கிடுச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல இவங்க தான் பலியாடுன்னு. அடுத்து இந்த பெரியவர் ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்காரு.
ஜியா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவன் பேரு ஜின். ஜின் கிட்ட அவனோட ஃப்ரெண்ட் இங்க பாரு, என்னோட கரியர்லயே நான் பார்த்த பெஸ்ட் சைட்னா இதுதான், அதனால இதுல ஒரு வீடு வாங்கி போடுன்னு சொல்றான். அதுக்கு என்னால எப்படிடா முடியும், இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் என்னால ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்றான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, லோன் போடுன்னு சொல்றான். அதனால ஜின்னு அவனோட அப்பா கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளாட் ஒன்னு வாங்கலாம்னு இருக்கேன்னு சொல்றான். அதுக்கு அவனோட அப்பா பாத்தீங்கன்னா இவ்வளவு பணம் நம்மளால எப்படி கட்ட முடியும், நாம ஒன்னும் பணக்காரங்க இல்லன்னு சொல்றாரு. இது வரைக்கும் நீங்க எனக்குன்னு என்ன பண்ணிருக்கீங்க? நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட படிப்பு செலவை பத்தி கவலைப்படாம படிப்புல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. ஆனா அந்த டைம்ல நான் மட்டும் ஒரு நாளைக்கு 3 பார்ட் டைம் ஜாப் பார்த்தேன். ஒரு நாளாவது எனக்கு தேவையான பணத்தை நீங்க கொடுத்திருக்கீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம இப்படியே இருக்கிறது, நாமளும் மத்தவங்க மாதிரி எப்ப வாழ்றதுன்னு கேக்குறான். இது கேட்ட அவரு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் ஜின்னோட அப்பா பிளாட் வாங்க ஒத்துக்கிட்டாரு போல. அடுத்த சீன்லயே அந்த கம்பெனி திவாலானது கேள்விப்பட்டு ஜின் அந்த கம்பெனியோட ஆபீஸ்க்கு ஓடி போய் பாக்குறான். இன்வெஸ்ட் பண்ண எல்லாரும் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஜின்னும் அவனோட ஃப்ரெண்டும் சூசைட் பண்ணி இறந்துட்டதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல ஹீரோயினிய காட்டுறாங்க. நேரா போய் பார்த்தாதான் உண்மை என்ன, அங்க இருக்கிறது எந்த மாதிரி பேய்னு கண்டுபிடிக்க முடியும்னு ஹீரோயின் அந்த பில்டிங்க்கு தான் போயிட்டு இருக்கா. அப்ப அந்த பில்டிங்குள்ள ஹீரோவும் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். யாரோ வர மாதிரி சத்தம் கேட்டதும் போய் ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோயின் தான் உள்ள வர வந்ததும் கையில பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை லைட்டர் வச்சு பத்த வச்சுட்டு அந்த பேய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இங்கேயே மறைஞ்சு வாழலாம்னு நினைக்கிறேன்னு கேட்க, இதை கேட்ட ஹீரோவுக்கு நாம இருக்கிறது தெரிஞ்சிருச்சோன்னு நம்மள தான் இப்படி கேட்கறாளோன்னு நினைக்கிறான். ஆனா ஹீரோயின் முன்னாடி ஜின்னோட ஆவிதான் நிக்குது. உனக்கு நடந்தது அநியாயம் தான், அதுக்காக மத்த எல்லாரையும் நீ இப்படி கஷ்டப்படுத்தலாமா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நீ கொன்னாலும் உனக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றா. அப்போ ஜின்னோட கழுத்தை அவன் ஃப்ரெண்டோட ஆவி நெரிக்குது. அப்படியே 2 பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க. இதுல இருந்து ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது 2 ஸ்பிரிட்டுமே வெஞ்சன்ஃபுல் ஸ்பிரிட், அதுவும் 2ம் ஒன்னோட ஒன்னா இணைஞ்சிருக்குன்னு ஜியா கண்டுபிடிக்கிறா. உடனே ஜங்குக்கு கால் பண்ணி நாளைக்கு நைட்டு இங்க எக்ஸாரிசம் பண்ணிடலாம்னு ஓனர் கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஹீரோயின் கிளம்புனது வெளியில வந்த ஹீரோ இவனோட ஒரு தினசா இருக்காளன்னு நினைச்சுக்கிட்டு லிஃப்ட் கிட்ட வரான். அப்ப அந்த பெரியவரோட வைஃபும் அந்த லிஃப்ட்ல தான் வந்திருக்காங்க. ஹீரோவை பார்த்தது நீங்க முன்னாடியே வந்துட்டீங்களா, உங்களோட டிவைஸை நான் வாங்கிக்கிறேன், அதை பத்தி பேசதான் வர சொன்னேன்னு அது எவ்வளவு வரும்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பெரியவர் வந்து இது யாருன்னு கேட்கும்போது இவர் தான் இங்க இருக்க பேயை விரட்டுறதுக்காக வர சொன்னேன்னு சொல்றாங்க. ஹீரோ மூஞ்ச பார்த்ததும் கண்டுபிடிச்சிடுறாரு இவன் ஒரு ஃப்ராடுன்னு. அவங்கள தனியா கூட்டிட்டு வந்து இங்க பாரு, இவனை பார்த்தா ஃப்ராடு மாதிரி தெரியுது, நானே ஒரு நல்ல இடத்துல சொல்லியிருக்கேன், நீ இவனை போக சொல்லிட்டு அவங்க வந்து முறைப்படி எக்ஸர்சைஸ் பண்ணி அந்த பேயை விரட்டிடுவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மாவும் நீங்க தான் வேற ஏதோ இடத்துல போய் ஏமாந்துட்டீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர் எப்படியோ பேசி பாட்டி மனசை மாத்திட்டு அவங்களும் ஹீரோ கிட்ட வந்து உங்க டிவைஸ் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறான். கடுப்பான ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சிசிடிவி செக் பண்றான். அதுல ஹீரோயினோட கார் நம்பரை வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சு அடுத்த நாள் ஹீரோயினோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. அப்ப பார்க் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஹீரோயின் பகல்ல எந்த கிளைண்டையுமே மீட் பண்ண மாட்டாங்களாம், நைட்ல மட்டும்தான் மீட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க எக்ஸர்சைஸ் பண்றதை இது வரைக்கும் யாரும் பார்த்ததும் கிடையாது, அந்த பில்டிங்கோட ஓனர் கூட அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு எல்லா டீடைலையும் சொல்றான். இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட ஹீரோவும் விறுவிறுன்னு கார் விட்டு இறங்கி ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப அங்க இருந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு குப்பையை கலைச்சா ஏதாவது டீடைல் தெரியும்னு தேட ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் வெளியில வந்துடுறாங்க. ஹீரோவை பார்த்தது யாரு, நீ இங்க என்ன பண்றேன்னு கேக்குறா. ஹீரோவும் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கும் போது அங்க 4 கார் வந்து நிக்குது. இதை வந்துட்டானுங்களே, ஓ நீ இவங்களோட ஆளான்னு கேட்க, இல்லன்னா அவங்களோட ஆள் கிடையாது, அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்றான். அப்படியா, அப்படின்னா சரி, உனக்கு அடி விழறதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து கிளம்பிருன்னு ஜியா சொல்றா. அந்த காருக்குள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஹீரோ கூட கடன் வாங்கியிருப்பான்ல அந்த ஆள் தான். அவன் பெரிய கேங்ஸ்டர் போல, அவனை பார்த்ததும் ஹீரோ ஐயோ இவனானு போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த கேங்ஸ்டரும் காரை விட்டு இறங்கி ஹீரோயின் கிட்ட வந்து நீ நல்ல முடிவாதான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், சரி எப்போ உன்னோட வீட்டை எனக்கு விற்க போறேன்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் நான் என்னோட வீட்டை விற்கிறதா இல்ல, நீ அமைதியா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றா. இது கேட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு இங்க இருந்து எல்லாருமே அவங்களோட இடத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க, ஆனா நீ மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு சொல்றான். எனக்கு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னோட அம்மா ஆவியா அந்த வீட்டுல தான் இருக்காங்க, அதனால நான் அந்த வீட்டை விற்க மாட்டேன்னு சொல்றா. அதுக்கு அவன் இதை என்ன நம்ப சொல்றியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டை பாக்குறான். அப்ப ஏதோ அங்க கருப்பா நிக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு பகலா இருந்த இடம் இருட்டா மாறிடுது. இப்ப இவன் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்கன்னு இவனுக்கும் பீதியாகுது. பயத்துல பைத்தியம் மாதிரி சிரிக்கிறான். அப்போ ஹீரோயினோட அம்மா அவனுக்கு சைடுல தான் நிக்கிறாங்க. அவனுக்கும் பக்கத்துல யாரும் நிக்கிற மாதிரி இருக்குன்னு திரும்பி பாக்குறான். ஆனா அங்க யாரும் இல்ல. பார்த்தா அவங்க இவனுக்கு இந்த சைடுல நின்னுட்டு இருக்காங்க. நேருக்கு நேர பேய பார்த்ததும் பயத்துல என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றான். பார்த்தா எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இவனோட ஆளுங்க எல்லாருமே இவன மாதிரியே பித்து பிடிச்ச மாதிரி மேலேயே பாத்துட்டு இருக்கானுங்க. இதுல இருந்தே தெரியுது இவனுங்களை பயப்பட வைக்கிறதுக்காக தான் ஹீரோயினோட அம்மா தான் இந்த மாதிரி ஒரு இல்யூஷனை கொடுத்திருக்காங்கன்னு. ஹீரோக்கு ஒன்னும் புரியல. இவனுங்க ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி எல்லாரும் ஒரே பக்கமா பாத்துட்டு இருக்கானுங்கன்னு நினைச்சிட்டு பார்க்குக்கு கால் பண்ணி டேய் சைரன் சவுண்ட் ஆன் பண்ணுடா, அப்பதான் இவனுங்க போலீஸ் வருதுன்னு நினைச்சு கிளம்புவாங்கன்னு சொல்றான். ஹீரோ இங்க இருக்கிறத மட்டும் அந்த கேங்ஸ்டர் கண்டுபிடிச்சானா பொளந்து எடுத்துருவான். அதனால உடனே சைரன் சவுண்ட் ஆன் பண்ணிடுறான். அந்த சவுண்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களும் அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியில வரானுங்க. அடுத்த செகண்டே பயத்துல அடிச்சு பிடிச்சு அங்க இருந்து ஓடி போயிடுறானுங்க. அவனுங்க போனதுமே ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்களா சைரன் சத்தம் கேட்டது எப்படி ஓடுறானுங்கன்னு, அந்த சைரன் சவுண்ட போட சொன்னதே நான் தான் சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு தான் தெரியுமே அவனுங்க ஏன் பயந்து ஓடுறானுங்கன்னு. அதனால ஹீரோ சொல்றதை கண்டுக்கல. ஆனா ஹீரோ விடுற மாதிரி தெரியல. தொடர்ந்து பேச்சு கொடுத்து கடைசியில இப்படி நான் பேய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், உங்க வீட்டுல ஒரு கெட்ட ஆத்மா ஒண்ணு இருக்கு, அதை நீங்க விரட்டலன்னா அது உங்களை கொன்னாலும் கொன்னுடும்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயின் அவனை பிடிச்சி அங்க இருந்த செவுத்துல செவத்தோட செவரா சேர்த்து வச்சு டேய் நீ ஃப்ராடு பையன்தானேன்னு கேட்கறா. அப்ப ஹீரோவும் சமாளிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா இவனால ஹீரோயினோட கையை நெவுத்து கூட முடியல. இங்க பாரு நாம எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் நீ இந்த மாதிரி பேய்களை காரணமா வச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்க, ஒரு நாள் நீ ஏதாவது ஒரு பேய் கையால தான் சாக போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. இதனால கடுப்பான ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம
நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பெரியவரோட பில்டிங்க்கு போலாம் வாடான்னு சொல்லிட்டு அங்க போய் நாம தான் பெஸ்ட்னு அவங்கள நம்ப வச்சு எப்படியாவது இவளோட கரியரையே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அடுத்து ஹீரோவும் ஜங்கும் இன்னைக்கு நைட் எக்ஸாரிசம் பண்றத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்னா இணைஞ்சிருக்கு. அதை எப்படி அழிக்க போறேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் கங்தே உடம்புக்குள்ள ரெண்டு பேரையும் ஒரே டைம்ல வர வச்சு ரெண்டையும் ஒரே டைம்ல அழிக்கணும்னு ஹீரோயின் சொல்றா. கண்டிப்பா கங்தே இதை கேட்ட பயப்படுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா கங்தேவும் அங்க வந்துடுறான். கங்தேவை பார்த்ததும் ஜங் அப்படியே சிரிச்சு அழுப்புறாங்க. நீ தான் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம்னு எல்லாம் சொல்லி சமாளிக்கிறாங்க. கங்தே வந்ததும் எக்ஸாரிசம் பண்ண தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு அந்த பில்டிங்க்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா பேயின் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹீரோயினும் நம்மள மாதிரி ஒரு ஃப்ராடு தான் நினைச்சிட்டு இருக்கான். அதனால அந்த பில்டிங்ல வந்து ஜின்னோட உருவம் தெரியற மாதிரி ஹாலோகிராம் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஹீரோயின் பயந்து ஓடிடுவாங்கன்னு இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் இந்த பில்டிங்க்கு வந்து எக்ஸாரிசம் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு தான் இருக்கான். இவனுக்கு இதை பாக்குறப்ப வித்தியாசமா இருக்கு. அப்ப அந்த இடம் திடீர்னு ஜில்லுன்னு ஆகுது. லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆகுது. அப்போ அங்க ஜின்னோட ஆவி தான் வருது. கொஞ்ச நேரத்திலேயே ஜின்னோட ஃப்ரெண்ட் ஆவி வந்துட்டு ஜின்னை கண்ட்ரோல் பண்ணி தனக்குள்ளேயே வச்சுக்குது. அப்ப ஹீரோயின் கங்தேவை டாலர் கழட்ட சொல்ல அவனும் கழட்டான். அப்போ அந்த ஆவி கங்தே உடம்புக்குள்ள போயிருது. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்த சின்ன கேப் வழி அந்த ஆவி அந்த மேஜிக்கல் சீல்டு விட்டு வெளியில ஓடுது. அங்க ஹீரோவும் வெளியில தான் நின்னுட்டு இருந்திருப்பான். அவனை இடிச்சு தள்ளிட்டு அந்த பேய் ஓடுது. அவனும் கீழே விழுந்துடுறான். ஹீரோயினும் பின்னாடி அந்த பேயை துரத்திட்டு வரா. ஹீரோவை பார்த்ததும் ஏய் ஃப்ராடு நீயான்னு சொல்லிட்டு அந்த பேயை துரத்திட்டு போயிடுறா. கடைசியில அந்த பேய் ரூஃப் டாப்புக்கு வந்து அங்க இருந்து குதிச்சிடுது. ஆனா எப்படியோ ஹீரோயின் வந்து கையை பிடிச்சுக்கிறா. அப்ப அந்த பேய் வில்லத்தனமா சிரிக்குது. ஹீரோயினும் எப்படியாவது மேல இழுத்து போட ட்ரை பண்றா. ஆனா முடியல. அப்ப ஹீரோ வந்துடுறா. ரெண்டு பேரும் சேர்ந்து மேல இழுத்து போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் கூட ஹீரோயின் சண்டை போட்டு ஒரு வழியா அந்த பேயை அந்த ஊசியை வச்சு குத்துறா. அந்த பேயும் அழிஞ்சு போகுது. அப்போ இவங்க எப்படி செத்தாங்க அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு விசுவலா தெரிய ஆரம்பிக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஏமாத்துறது தெரிஞ்சதும் ஜின்னோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கையும் எரிச்சு விட்டுட்டு அவனும் செத்துறலாம்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்போ அங்க வந்து ஜின் தான் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவனுக்கு ரெண்டு அடியை கொடுத்து நாமளா போய் ஏமாந்ததுக்கு இங்க இருக்கிறவங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்கள எதுக்காக சாகடிக்கணும்னு நினைக்கிறேன், இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஜின் பாசிட்டிவா தான் பேசுறான். ஆனா ஜின்னோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிச்சைக்கார வாழ்க்கை உனக்கு பழகிருச்சு, ஆனா இந்த வீட்டுக்காக வாங்கின கடனை நான் வாழ்க்கை முழுக்க கட்டணும், இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் செத்துடலாம்னு சொல்றான். அதுக்கு ஜின் பாத்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தர் யாரும் இல்லன்னு சொல்ல இதை கேட்ட ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடுது. அங்க இருந்து சுத்தியில எடுத்து ஜின்னோட தலையிலேயே அடிச்சிடறான். அவன் தலையில இருந்து ரத்தம் வர்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுயநினைவுக்கு வந்து ஜின்ன போய் எழுப்புறான். ஆனா அவங்க கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல. ரொம்ப நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே இருக்கான். கடைசியா சரி ஓகே இவனா இங்க இருந்து குதிச்சு செத்துட்ட மாதிரி செட்டப் பண்ணிடலாம்னு முடிவு பண்றான். அப்போ ஜின்னோட கை விரல் அசையுது. ஆனா அதை இவன் நோட் பண்ணல. ஜின்னோட பாடியை தூக்கி கீழே போடலாம்னு கீழே தூக்கி போடும்போது ஜின் அவன் கையை பிடிச்சு என்னை விட்டுறாத எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி கையை கெட்டியா பிடிச்சு மேலே ஏறி வர ட்ரை பண்றான். இவனும் கையை விடுடான்னு சொல்றான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பேலன்ஸ் இல்லாம ரெண்டு பேருமே அங்கிருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இது எல்லாமே ஹீரோயினுக்கு விசுவலா தெரியுது. இதுக்காக தான் நான் இந்த வேலையவே வெறுக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றா. ஒரு பேயை தானே அழிச்சிருக்கா, இன்னும் ஜின்னோட ஆவி இருக்குல்ல, அதை அழிக்கிறதுக்காக இன்னொரு ஊசி எடுத்து கங்தேவை குத்த வர குத்திடாதீங்க நான் கங்தேன்னு சொல்றான். உன் உடம்புல அந்த ஜின்னோட ஆவி இல்லைன்னா இப்ப அது எங்க இருக்குன்னு பாக்குறா. பார்த்தா அந்த பேய் ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் சாக்காகிறதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த டிராமாவில ஒவ்வொரு எபிசோடையுமே பரபரப்பா தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.